நீக்கி தொல்லைரும் பிறவி சூழும் தளை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியழிக்கும் வாத ஊரெங்கோ வாத ஊரெங்கோ வாத ஊரெங்கோ திருவாசகம் 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 என்னும் அந்த விஷயத்தை தெரிஞ்சு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஆனா அதை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. அதான் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஃப்ளோ ஆஃப் கர்மா, எவ்ரி ஹியூமனோட ஃப்ளோ ஆஃப் கர்மா வந்து அவனுக்கு தெரியாது. ஞானிகளுக்கு வந்து அவங்க ஃப்ளோ ஆஃப் கர்மா தெரியும். ஆனா அந்த ஃப்ளோ ஆஃப் கர்மாவை கூட இருக்கிறவங்களுக்கு சேர்த்து அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எல்லா ஞானியும் நினைச்சா அவங்க சிஷியனை விவரமா சுயநலமா டே நீ அங்க போகாத உனக்கு பாம்பு வந்து கொத்தும். ஒரு கதையே இருக்குதானே, ஒரு பாம்பு வந்து ஒரு சிஷியனை இங்க கொத்தி ரசத்தை, அந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, எடுக்கும் சேனல்ல சொல்லியிருக்கோம். அந்த குருநாதர் வந்து என்ன பண்ணுவாரு, போய் அதை அந்த பாம்புகிட்ட சொல்லி கேட்பாரு, என் சிஷியனை விட்டுரு, எனக்கு தெரியும். ஆனா அவர் சொல்லுவார், இந்த விஷயத்த சொல்லுவார், எனக்கு தெரியும் நீ அவனை கொத்தி அந்த இதுல போகணுங்கிற கர்மா தான் எனக்கு தெரியும் அப்படின்னா அவர் ஒரு பதில் சொல்ல பாருங்க. அது வந்து நமக்கு புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, உன்னோட ஆஸ் பர் யுவர் கர்மா நீ பண்றத பண்ணுன்னு சொல்லுவார். அவர் நான் பாத்துக்கிறேன், ஆனா என்னோட சிஷியனுக்கு அதை பத்தி தெரியாது, அவனோட கர்மா இதுன்னு எனக்கு தான் தெரியும், ஆனா என் சிஷியனுக்கு தெரியாது. ஆனா he never disclosed. அவர் சொன்னதே கிடையாது. அவன் சிஷியனை விட்டுருவாரு, அவர் உட்காந்துருப்பாரு, அவர் பக்கத்துல தியானத்துல இருப்பாரு, ஒரு பாம்பு வரும், கொத்திட்டு போயிடும். இவர் என்ன பண்ணுவார், வால் எடுத்து அந்த கொத்து இடத்த அறுத்து எடுத்து வாய் வச்சு சப்பி உறிஞ்சு துப்புவார். ஆனா இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, அந்த கத்தி எடுக்கும்போது சிஷியம் முடிச்சிருவான். நம்ம யாராவது ஒருத்தர் இப்படினோம்னா நமக்கு வேர்க்கலையோ போயா தள்ளி அப்படின்ட்டுருவோம். ஆனால் அந்த சிஷியன் குரு என்ன பண்ணாலும் அது எனக்கு சரியா இருக்குன்னு அவன் அப்படியே அதை ஏற்றுக்குவான். அப்புறம் அறுத்து அதெல்லாம் துப்புக்கு அப்புறம் அப்போ கேட்பாரு குரு, அப்புறம் கேட்பாரு, ஏன்னா குரு வந்து விட மாட்டார் சிஷியனை. நான் கத்தி எடுத்தேனே, உனக்கு என் குரு என்னை கொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவார். அதுதான் சிஷியனோட தன்மை. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, கர்மா வந்து அவங்களுக்குலாம் தெரியும். அதனால அவங்க வந்து அதுலேருந்து தப்பிச்சு போவோம். நம்ம தான் தப்பிச்சு போவோம்னு ஆசைப்படுவோம், அவங்க தப்பிச்சு லெட் இட் பி. அதான் ரமணருக்கு எல்லாம் பண்ணும்போது அவர் எல்லாம் நம்ம சிஷியங்களாம் அழுகும்போது, ஏன் உனக்கு என்ன அக்கறைன்னு அவர் ரொம்ப தான் சொல்லியிருக்காரு, உனக்கு என்ன இவ்வளோ அக்கறை, இது மேலே உனக்கு என்ன இவ்வளோ அக்கறை, எனக்கே இல்லைன்ட்டு இருப்பாரு. அதை விட எப்படி புரியுற மாதிரி சொல்லு, எனக்கே இல்லை உனக்கு என்ன அக்கறை, அப்போ உங்க வேலையை பாருங்க. அதுவும் இல்லாமல் அவர் அனஸ்தீசியா கொடுக்க சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீ இதுக்கு தான் பண்ற, எனக்கு இல்லை. ஸோ அந்த செப்பரேஷன் இருக்கிறனால கண்டிப்பாக அவங்க அந்த கர்மா ஃப்ளோவை விட்டுருவாங்க, அவங்க இது பண்ண மாட்டாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் கேன்சர் தான், இவருக்கும் கேன்சர் தான். நம்ம தாத்தாவும் அடிபட்டு இருந்தப்போ அவங்க வந்து உடம்பு காலில் எடுக்க முடியாமல் இது இருந்துச்சு. ஸோ அவங்க என்னன்னா, இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மனிதர்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணி முடிச்சுட்டு எண்டு பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க. சில பேர் டிக்ளேர் பண்ணுவாங்க, சில பேர் பேஸ்ட் ஆன் தேர் கர்மா. நீங்கள் இப்படி கூட கேட்கலாம் அப்படின்னா, சில பேர் சொன்ன தேதியில் சொன்ன இடத்துல ஜீவன் நடக்கும். ஸோ தேர் இஸ் நோ கர்மா. அவங்களுக்கு அழிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, அதனால தான் அவங்க டிக்ளேர் பண்ண முடியும். அவங்க அந்த தாத்தா அதெல்லாம் தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கண்ணா, போன ஜென்மத்தில் நான் வந்து ஒரு இதில் பிறந்தேன், அப்போ நான் ஒரு சின்ன தப்பு பண்ணேன், அந்த ஒரு தப்புக்கு தாண்டா கண்ணா எனக்கு இந்த பிறவி. ஏன்னா அப்போ சின்ன வயசில் ஒரு 8 வயசு 9 வயசில் இருக்கும்போது ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் பின்னாடி போய் இப்படி தியானத்தில் உட்காந்துருவாராமா, அதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவரோட கர்ம வாசனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
நம்ம ரமண மகரிஷிகளே வந்து கும்பகர்ணன் தான் அவருக்கு பேரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிற பேரே கும்பகர்ணன். அவருக்கே தெரியாது நல்லா தூங்கிடும். அப்போ சில டைம் தூங்கி காலையில் ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட எந்திரிக்க மாட்டாராமா. அவரே எந்திரிச்சு பார்த்தா நம்மளாம் இவ்வளோ நேரம் தூங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாராமா. ஸோ அவருக்கு எப்படி அவருக்கு தெரியல. யாரோ ஒருத்தர் அவரோட அத்தை பையன் வந்து எங்கேருந்து வரேன்னு கேட்டங்காட்டிக்கு அருணாச்சலம் அந்த ஒரே வார்த்தை மட்டும், அதான் கர்மா. அந்த ஒரு வார்த்தை கேட்டு அந்த கர்மா அவருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் எங்கள் அப்பாட்ட போய்க்கிறோம். அதான் அது எழுதுகிற ஸ்டேட்மெண்ட் நீட்டாக இந்த மாதிரி இது இது அவங்க அப்பாவை தேடி போயிடுச்சு, இதை தேட வேண்டாம், என்ன சிரமப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இப்படிக்குன்னு போட்டு ஒரு ஹைஃபன் டாட்டா வச்சுட்டு போயிட்டார். மொட்டை அடிச்சுக்கிறீங்களா கேட்பார். அவர் நினச்சிக்குவார், ஓ நம்ம அப்பா நம்மளை மொட்டை அடிச்சு விடு. மொட்டை அடிச்சு பாக்கி ட்ரெஸ் தூக்கி குளத்துல போட்டுட்டு அந்த 1.5 குளத்துல தூக்கி போட்டு அப்படியே போட்டு நேராக அண்ணாமலைக்கு போயிட்டாரு. போய் நம்ம உள்ள ட்ரை பண்ணணும், போய் தரிசனம் பண்ணிட்டு நேராக வந்து நந்தி இதை தாண்டதுக்கப்புறம் ஒரு மண்டபம் இருந்திருக்கும், அங்கே தான் வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்புறம் பசங்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கப்புறம் பாதாளலிங்கம் பாதாளலிங்கத்துக்குள்ளே போய் உள்ளே உட்காரும்போது தான் அவரையே ரொம்ப மறந்து இருந்ததுக்கப்புறம் தான் ஒரு நாள் அங்கே இருக்கிற ஒரு பூசாரி ஒருத்தர் வெளியில் வந்திருக்காரு. அப்போ சேஷாத்திரி சுவாமி வெளியே வந்திருக்காரு. இன்னும் சேஷாத்திரி சுவாமி பாதாளலிங்கத்தில் வராருன்னு போய் பார்த்துக்கப்போ சொல்கிறார் அவர், அங்கே உள்ள ஒரு சின்ன சாமி இருக்குதுடா, போய் தோண்டி எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காரு. அதுக்கப்புறம் போய் அங்கே ஒரு சாது ஒருத்தர் இருந்தார், அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர், மௌன சுவாமி பேர். அவர் அங்கே ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு. அவங்க சிஷியங்கள் எல்லாம் 20 பேரை கூட்டிட்டு போய் சுவாமி அப்படியே எடுத்தா ஒட்டிட்டு இருந்தா அப்படி பிஞ்சு வரும், பரப்பரன்னு அப்படி பிஞ்சு வந்திருக்கு. அந்த இடம் பூரா எறும்பு இதெல்லாம் ரத்த ஒழுகு தேவை. அவர் அப்படியே ஆனந்தமான ஸ்டேட்ல இருந்திருக்காரு. அவர் டிஸ்டர்ப் பண்ணல, அங்கேயே உட்கார வச்சிருக்காங்க. அப்புறம் மெதுவாக அவரை பாலரமணன் சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேர்லாம் தெரியாது. அப்போ என்னன்னா அவர் இந்த அண்ணாமலையே அப்பாவாக நினச்சிருக்காரு. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கணும்னா, நமக்கு எப்படி உருவகம் வருதோ அப்படிதான் எடுத்துக்கணும். நம்ம யாரையும் நான் அதை தான் திருப்ப சொல்லிகிட்டே இருக்கிறது காரணம், நம்ம டைவர்ட், நமக்குன்னு ஒரு யூனிக் இருக்குது. அரங்கநாதனுக்கு ஒரு யூனிக் இருக்குது. அவரோட வர்ஷிப்பு, அவரோட மெடிடேஷனுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. இது போய் இன்னொருத்தங்கிட்ட நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒன்றுமே தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அவருக்கு அப்பாவாக தெரிஞ்சிருக்கு, குகை நமச்சிவாயருக்கு அருணாச்சலராக தெரிஞ்சிருக்கிறாங்க, இடைக்காடருக்கு இன்னும் ஒரு படி மேலே தன்னோட ஜீவ சமாதியாக இருக்குது. எப்படி பாருங்க, கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. தன்னோட ஜீவ சமாதிக்கு மேலே. ஸோ இது என்னன்னு சொல்லுவீங்க? அதனால் அருணகிரிநாதர் அவ்வளோ பெண்களோட கலாபமாக இருந்துட்டு கடைசியில் அங்கேருந்து கூத்து சர்க்கலை பண்ணலான்னு போனதுக்கப்புறம் சொல்ல சும்மா. ஸோ எத்தனை பேர்த்துக்கு எத்தனை விதமான பாடம் பாருங்க. ஸோ அதில் நம்ம இப்போ வந்திருக்கோம்னா, நம்ம இந்த இடத்துல உட்காந்தா கண்ணை மூணா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, தூக்கம் வருதுன்னா இதுதான் நம்ம ஸ்டேட்டு. இதில் எப்படி என்ஜாய் பண்ணிக்கணும்னு பார்த்துக்கணும். ஐயோ நான் கண்ணை மூடிட்டேன், எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, அடுத்தவங்க பார்ப்பாங்களா, நம்ம டயர்டில் தூங்கு, உன்னோட உடம்பு தூங்க சொல்லிச்சுன்னா தூங்கி தான் ஆவேன், அப்போ ஒரு ரெண்டா இருப்ப நீ. ஸோ நீ அதை என்னைக்கு எப்போவுமே உடம்புக்கு அப்போஸ் நம்ம பண்ணக்கூடாது அரங்கநாதன். ஏன்னா இந்த உடம்புக்குள்ள தான் அந்த உசுர் இருக்குது. நீங்கள் உடம்பு அப்போஸ் பண்ணீங்கன்னா இன்டெரக்ட்லி யுவர் அப்போசிங் யுவர் ஜீவசக்தி. அதனால் அதுக்கு என்ன ஃப்ளோவோ நமக்கு என்ன இருக்கோ அதில் அந்த வழியில் போய்க்கணும். இருந்து விலகி போகிறதுக்கு தான் தவிர வேறு எதுவும் இல்லை. இன்னொன்று, அவங்களுக்கு வந்து சுவாசம் பண்ணுறதுக்கெல்லாம் எந்த ஒரு அவசியம் இருக்காது. நம்ம கொஞ்ச நேரம் உள்ளே இருந்தோம்னா ஆக்சிஜன் பற்றாது, லேக் ஆஃப் ஆக்சிஜன் வந்துடும். அவங்களுக்கு அது தேவையில்லை. மெயினாக ஐசோலேஷன். இன்னொன்று, இந்த மாதிரி குகைகளில் போய் நம்மளை மாதிரி சாதாரண லௌகிக வாழ்க்கையை வாழ்கிறோம், குகையில் போய் தேடி பிடிச்சி உள்ளே போய் யாரையும் பார்க்குற அளவுக்கெல்லாம் இங்கே யாரும், அதுவும் அந்த காலத்தில் சுத்தமாகவே இருக்காது. தேடல் உள்ளவங்க போவாங்க, அதுதான் பர்டிகுலர் ரீசன்னு கிடையாது. தன்னை தனிமைப்படுத்திக்கவும் ஜனங்கள்கிட்ட தப்பிச்சுக்கவும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சாமியார் இருக்காருன்னா ஒன்றும் இல்லை, சொன்னால் நம்ப மாட்டேங்க. விருப்பாட்சி கேவில் நம்ம போய் பார்த்துட்டு விருப்பாட்சி கேவில் ரமண மகர்ஷி இருந்தப்போ ஒருத்தன் டிக்கெட் போட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது பிடிக்காம ஒரு கீழே இறங்கி போயிட்டார். ஸோ எப்படி பண்ணாலும் இவங்க ஏதாவது ஒரு லௌகீகத்துக்குள்ளே அவரை மாட்ட வச்சிருவாங்கிறதுனால தான் அது ஐசோலேட். பர்டிகுலர் ரீசன் கிடையாது அதெல்லாம். அப்படி பார்த்தா நிறைய காட்டில் வெளியில் உட்காந்துருக்கிறவங்களும் இருக்காங்க, மரத்து கீழே உட்காந்தவங்க இருக்கிறாங்க, சும்மா வெட்ட வெளியில் இருக்கிறவங்க இருக்காங்க, புல்லுக்குள்ளே உட்காந்தவங்களும் இருக்கிறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரூமில் தான் இருந்தார், விவேகானந்தர் ரூமில் தான் இருந்தார். அப்படி இல்லை, நம்ம தாத்தாவும் ஒரு 5 6 ரூமில் தான் இருந்தாங்க. ஸோ அது அவங்களோட மனநிலையை தன்மையை பொறுத்தது. எனக்கு இங்கே போய் இப்படி இருக்கணுங்கிறதுனா, நம்ம யோகி சாமையா பார்த்தீங்கன்னா பொன்னூத்தம்மன் மேலே இருக்குது. நிறைய பேருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ரகசியம். பொன்னூத்தம்மன்றது கொஞ்சம் இவ்வளோ பெரிய ஒரு குகை மாதிரி சின்ன குகையாக இருக்கும். ஈவன் தோ சித்த வித்யா
why should he unwantedly go to அங்கே பொண்ணுத்தம்மன் போறதுக்கான காரணம் தேவையில்லை. அவர் சித்த வித்தியார்த்தி எங்க இருந்தாலும் உதவ முடியும். ஆனால் there is a connection. அதனால அவர் அங்கே போய் அவர் தனிமையா ஒரு சித்த வித்தியார்த்திக்கு வந்து அங்கே பொண்ணுத்தம்மன் போக தேவையில்லையே. ஆனாலும் என்ன ஒரு ஐசோலேட் பண்ணிக்கணும், நம்மளை ஏதோ நம்ம சுவாசத்தை அங்கே போய் எடுக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக தான் போகணும். நமக்கு ஒன்று வேணும்னு தான் போவோம் கரெக்டாக. ஸோ நீங்கள் யார்கிட்ட ஒரு பர்பஸ் ஆஃப் விசிட்டிங் டெம்பிள்னு கேட்டு பாருங்க, கோயிலுக்கு போகிறதுக்கான தேவை என்ன? யாராவது ஒன்றும் ஆனஸ்டாக இல்லைங்க நான் வந்து பவரை ரிசீவ் பண்ண கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? பட் ஆனால் அதுதான் உண்மை. இதில் வந்து சுயநலமான ஜீவசமாதி இருக்குது, பொதுநலமான ஜீவசமாதி இருக்குது. இன்னுமே நமக்கு காண கிடைக்காத ஜீவசமாதி எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் சுயநலமான ஜீவசமாதி. என்னன்னா அவங்களுக்குள்ள ஒடுக்கமாய் பேசாமல் இருப்பாங்க, எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அவங்களுக்குள்ள ஒடுக்கமாயிடும். இன்னொன்று, நம்மளை தாத்தா மாதிரி, சிவானந்தர் அப்பா மாதிரி, மற்ற இவங்களை மாதிரி எல்லாம் பொதுமக்களுக்கு அவங்களோட சக்தி போகணும்னு நினைப்பாங்க. இது ஒரு தப்பான விஷயம். என்னன்னா அங்கே போய் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிறது பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறத ஜீவசமாதியில் போய் நம்ம கற்றுக்க வேண்டியது. ஏன்னா அங்கே போய் நீங்கள் இப்போ உங்கள் நேற்று தான் சொன்னேன், உங்கள் பாத்திரம் காலியாக இருந்தால் தான் அதை நிறைக்க முடியும். நம்ம அங்கே போய் வாசி பண்ணிட்டு வேற ஏதாவது சாதனா பண்ணிட்டு இருந்தோன்னா அப்புறம் அவருக்கு மேலே நம்ம சாதனா பண்ணிட போகிறோம். அது இல்லை. இன்னொன்று, ரிசீவிங் எண்டில் நம்ம என்ன காலியாகணும். நம்மள அங்கே போய் எதுவுமே வேண்டக்கூடாது. சில பேர் இதை ஒரு அடிச்சு விடுவாங்க, ஜீவசமாதி பின்னாடி போய் உட்காருங்க, முன்னாடி போய். நான் கேட்குறேன், ஒரு விளக்கில் ஒளி எரியுது, எங்க தீபம் வெளிச்சம் எல்லா பக்கம். அப்போ ஒரு தீபத்தை ஏற்றுற ஒளிக்கே எல்லா பக்கம் பிரகாசம் கொடுக்கணும். தன்னை இருந்த ஞானி பின்னாடி பக்கம் மட்டும்தான் ஞானம் கொடுப்பாரா? ஒளி இப்படி எல்லாம் இல்லை. அவங்களோட இருப்பு, அவங்க இருப்பு பயங்கரமா இருக்கும். அதான் சத்குரு கூட சொல்லுவாங்க, அகஸ்தியர் சுவாமி வாழ்ந்தப்போ, புத்தர் சுவாமி வாழ்ந்தப்போ, விவேகானந்தர் அப்படி கிராஸ் பண்ணும்போதே பைத்தியம் முடிச்சிருப்பாங்க. அதாவது நல்ல சோல்ஸ்க்கு அவங்களோட இருப்பே பாதிப்பு உண்டு பண்ணிடும். நான் சொன்னது உங்களுக்கு விளங்குச்சா? அங்க இருந்தாங்கன்னா இப்படி நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னா அவங்க இழுத்து விட்ட மூச்சு கத்தை நம்ம ஒரு மாதிரி பண்ணிடும், ட்ரம்புலன்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால நம்ம அங்க போய் வெறுமனே அவங்களோட பிரசன்ஸ்ல வெறுமனே உட்கார்ந்தா மட்டும் போதும். நம்ம சமர்ப்பணம் பண்ணி உட்கார்ந்தா மட்டும் போதும். அங்க எந்த வேண்டுதல் வைக்க வேண்டாம், எந்த ஆசனம் வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அவங்கள வணங்கி நம்ம அதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரி இந்த ரெண்டு விரலை இப்படி வச்சு பவ் டவுன் நம்ம குமிஞ்சு பண்ணும்போது, இது வந்து என்னன்னா ஆலயத்துக்கு சொல்றாங்க. ஏன்னா ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்து மேல படக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் ரிசீவிங் பண்றதுக்காக ஒரு இட் ஆக்ட்ஸ் லைக் ஆண்டனான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சித்தர்கள் முறையில சொல்றோம். இப்படிதான் அதை வணங்கணும். அப்படி வந்து இப்படி, ஏன்னா நம்மளோட ஹிருதயம் இதுதான், இதல்ல நம்ம ஹிருதயம் இது கிடையாது, நமக்கு புருவமத்தி தான் ஹிருதயம். ஸோ அங்க போகணுங்கிறதுக்காக ஜீவசமாதிக்கு போனா வெறுமனே உட்காரணும், அதிர்வுகளை கவனிக்கணும், வரணும், கடைசியா அவங்களை கும்பிட்டுட்டு நம்ம சாதனா மூலமா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் செய்யறது. நம்ம வாசி பண்றதுனால நம்ம வாசிவை 3 டைம் எப்பவுமே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீவசமாதிக்கு போய் முடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஜீவசமாதி எங்கேயோ ஒரு இடத்துல பின்னாடியோ முன்னாடியோ மண்டி போட்டு உட்காந்து தலை குனிஞ்சு இப்படி வச்சு 3 தடவை வாசி எடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் நானும் உன் ஜாதி தாண்டா அப்படின்னு சொல்ற ஒரு இது, அவரு போயிட்டு வரான்னு சொல்ற ஒரு ரிலேஷன்ஷிப் தான். நம்ம அந்த காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்றதுக்கு நம்ம ஆசனவாயை சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆசனவாயை ஏன் சுருக்குறோம் அப்படின்னா, அதை ஒரு பந்தான்னு சொல்லுவாங்க, மூலபந்தான் சொல்லுவோம். மூலபந்தா எதுக்கு அப்படின்னா, நம்ம உடம்புல எல்லா இடத்துல எனர்ஜி இருக்குது. ஸோ அந்த எனர்ஜியை 3 இடத்துல நம்ம ஸ்டோர் பிடிச்சி வச்சுக்க முடியும். ஒன்று ஆசன வாய்க்கிட்ட, இன்னொன்று வயிற்றுக்கிட்ட, இன்னொன்று கழுத்துக்கிட்ட. 3 இடத்துல நம்மளால பிளாக் பண்ண முடியும். டேம்ல எப்படி தண்ணி தேங்க வச்சு ரிலீஸ் பண்ணும்போது எப்படி ஸ்பீடா போகுதோ அந்த மாதிரி சக்தியை நமக்கு எங்க வேணுமோ அங்கே வியாபிச்சுக்கு பண்ணிக்க முடியும். அதுக்காகத்தான் அந்த ஆசனவாயை சுருக்கிறமே தவிர, கோயிலுக்குள்ள போய் ஆசனவாயை சுருக்கி அப்படிதான் ரிசீவ் பண்ணுங்கிறது இல்ல. மேபி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு, ஒருத்தங்க சொன்னதை நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. மேபி அவங்க வேற ஏதாவது பந்தாவை கூட போட சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா அங்கேயும் உள்ளுக்குள்ள நம்ம சக்தி தான் அங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ மேபி அது கூட சொல்லி கொடுத்துருக்கலாம். நம சிவாய வாழ்க, நாதம் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட
வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றகதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலால் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியே பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியே புல்லாகிப் பூடாகிப் புழுவாகி மரமாகி புல்லாகிப் பூடாகிப் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றே உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகலவந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியிலாய் அனைத்துலகும்